குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை அப்படின்னா குடும்பம் என்றால் என்ன? அப்படின்னா குடும்பம் என்றால் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு பணிந்து, குழந்தைகள் பெற்றோருக்கு பணிந்து நடப்பதுதான் குடும்பம். மாறு மாறு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறதுல மாறாக பணிந்து, கிறிஸ்துக்குள் பணிந்து நடப்பதுதான் குடும்பம். உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக, புனித குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலிருந்தே புனிதர்கள் இருக்காங்க, அப்படிதானா? யார் இருக்கா சொல்லுங்க குடும்பத்தில் உள்ள புனித? அன்னமல் ஸ்வைக்கின் மிஸ்டர். அன்னமல் ஸ்வைக்கின், அப்புறம் மரியாள், மோனிகா. இப்போ ஒரு சேர்ந்து தேவசாயம். பார்த்தீங்களா? துறவரத்திலிருந்து மட்டும் இல்லை, இல்லறத்துல இருந்தும் நிறைய பேர் புனிதர்களாக இருக்க. புனிதர் அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு திருக்குடும்பம். திருக்குடும்பம் புனித குடும்பமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை. குட்டி திருச்சபைனா அங்கே பாருங்க, திருச்சபையில் ஒரு புனிதமான வாழ்க்கை. அதே போல் நம்ம சர்ச்சில் வரோம், கோயில் வரும்போது ஆண்டவரை பார்க்கின்றோம், நன்மை வாங்குகின்றோம், ஆண்டவரை பிரசன்னத்தை உணர்கின்றோம். வீட்டில் போகும்போது வீட்டிலையும் ஆண்டோட பிரசன்னம் அப்படியே இருக்கணும். ஆண்டோட வல்லமை எல்லார் மீது அசைவாடணும். அங்கே ஜெபம் இருக்கணும், அங்கே சமாதான சந்தோஷம் இருக்கணும். ஜெபம் இருந்தாலே எல்லாம் வரும். அங்கே ஆசீர்வாதமும் கடந்து வரும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகம். ஒரு குட்டி பரலோகம். பரலோகத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்துல தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? துதிச்சுட்டே இருப்பாங்க. அல்லும் பகலும் சுதிச்சுட்டே இருப்பாங்க. பரலோகத்துல என்ன இருக்கும்னா மகிழ்ச்சி இருக்கும், ஒரு கவலை இருக்காது பரலோகத்துல. அப்ப அது பூலோகத்துல கடந்து வரணும். ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகம், ஒவ்வொரு குடும்பமும் குட்டி திருச்சபை, ஒவ்வொரு குடும்பம் குட்டி பரலோகமாக மாறணும். பரலோகத்தில் இருக்க சமாதானம் கடந்து வரணும்னா வீட்டில் ஸ்துதி இருக்கணும். கணவன் சிலப்ப மனைவிக்கு எதிராக இருக்கலாம், ப்ரேயர் பண்ணதே பிடிக்காது. மனைவி சிலப்ப கணவர் நல்லா ப்ரேயர் பண்ணதவராக இருக்கும், மனைவி எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. இது ரெண்டுக்குமே நான் சொன்னேன், கணவன் மனைவிக்கு எகெயின்ஸ்டாக இருந்ததும், மனைவி கணவருக்கு எகெயின்ஸ்டாக இருந்த ப்ரேயர் வாழ்க்கையில். குடும்பம் ஒரு புனித குடும்பம், குடும்பம் ஒரு குட்டி பரலோகம், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. பாருங்க, தூத்துக்குடியில் நான் இருக்கும்போது, திண்டுக்கல்லாம் தொடங்கும் முன்னாடி தூத்துக்குடியில் இருக்கும்போது ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணோம். ஆனால் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு அப்பா போல தான் இருப்பார். அவர் அப்படியே கர்ச்சிக்கின்ற சிங்கம் முறை ப்ரேயரே பண்ண விட மாட்டார். பயங்கரமாக ப்ரேயர் பண்ண தொடங்கினாலே கோவம் வரும். இந்த அம்மாவுக்கு நல்ல வெளிப்பாடு கிடைக்கும், நல்ல ஸ்துதிக்கும், நிறைய இடத்துல ப்ரேயர் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தடை இந்த ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும். ஆனால் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பாங்க. நாங்கள் குழுவாக சேர்ந்துட்டு ஜெயிக்கும் போதும் அவங்க குடும்பத்துக்காக ஜெயிப்போம். காரணம் ப்ரேயர் பண்ணவே விட மாட்டாங்க. இப்படி பண்ண விடல அப்படின்னா அவங்கள நம்ம ப்ரேயரை நிறுத்தன்மையில் அடையாளம். ஒரு கணவனை மனைவிக்கும், ஒரு மனைவி கணவனுக்கு தர்றது ஆண்டவர், அவங்கள பரலோகத்தில் நீங்கள் இழுத்து கொண்டு வரணும். அதான் மெயின் திங். பரலோகத்தில் இழுத்து அவங்களையும் கொண்டு வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை தந்து, குடிகார கணவராக இருக்கலாம், கோபப்பட்டு எரிச்சல் படுத்த கணவராக இருக்கலாம், ஜெபிக்காத கணவராக இருக்கலாம், அல்லது ஜெபிக்காத மனைவியாக இருக்கலாம். இவங்களை என்ன பண்ணணும்னா
ஒருத்தவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க அவங்களையும் கட்டி இழுத்து கொண்டு வரணும். இப்போ இந்த அம்மா ப்ரேயர் பண்ணி தளரவே செய்யாது. ப்ரேயர் பண்ணி கடைசியில் அவர் பரிசுத்தாவிட வல்லமை கிடச்சிச்சு. ப்ரேயருக்கு வந்தார், அவர் பரிசுத்தாவிட வல்லமை கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டும் சேர்ந்தே ஊழியம் செய்தாங்க. அந்த குடும்பமே ஒரு ப்ரேயர் குடும்பம் மட்டும் மாறிடுச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இப்போ என்ன பண்ணணும்னா, துன்பம் வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். அது சாத்தானிடமிருந்து வருகின்றது. நம்ம பரலோக பாதையில் கணவனும் மனைவியும் குழந்தையுமாக பரலோகத்துக்கு செல்வதற்கு அதுக்கு போறாம அதனால ஒவ்வொன்றா கொண்டு வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் நான் என்ன பண்ணணும், எதிர்த்து போர் புரியணும், கோலியாத்துகளை முறியடிக்கணும், நம்ம தாவீதாக மாறணும். அதே போல் வேற ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம், இவர் நல்ல கணவர் நல்லா ப்ரேயர் பண்ணுவார். ஆனால் மனைவி அது ப்ரேயரே பண்ணாது. ஒரு அருள் நடந்த மாதிரியே கூட சொல்லுது, கஷ்டம். அது என்ன பண்ணோம்னா, ப்ரேயர் பண்ணலன்னு சொன்னோன்னா உடனே போய் படுத்து தூங்கிடும். இவர் கோவப்பட மாட்டார். ப்ரேயரெல்லாம் முடிஞ்சு அந்த அம்மா தூங்கும். இது மெதுவாக தலை பக்கத்தில் போயிட்டு முழங்கால் இருந்துட்டு மெதுவாக அந்த அம்மாவுக்கு தெரியாத அளவில் கையை தலையில் வச்சுட்டு ஜெயிப்பார். ஆண்டவரே, என்னை தொட்டது போல் என் மனைவியும் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பார். கடைசியில் ஒரு நாளைக்கு நான் நைட் ப்ரேயர் நடத்துறதுக்காக அந்த இடத்துல போயிருந்தேன். போனப்போ இந்த அம்மாவும் பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த நாளில் அந்த ப்ரேயர் டைமில் ஆண்டவர் பரிசுத்தாவினால் இந்த அம்மாவை நிரப்பினார், அந்த 2 பிள்ளைங்களையும் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், குடும்பம் ஃபுல்லாக ஆவியில் நிரம்பி தான் ஜெபிக்கக்கூடாது. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க துன்பங்கள் வரும், ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. துன்பம் இருக்கும். ஆண்டவர் சொல்கின்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பாடுகளும் வேதனைகள் மத்தியிலே நான் என்னால் உங்கள் கூட இருப்பேன், நான் என்னாலும் உங்கள் கூட இருப்பேன் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்றார். ஆண்டவர் கூட இருந்தால் கொஞ்ச நேரம் தான் அந்த துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும், அப்புறம் அது மறைஞ்சு போகும். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூறுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, எனவே தம்முடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். இப்போ ஒவ்வொரு குடும்பமும் ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் யாருடைய சாயல்? ஆண்டவருடைய சாயல். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய கண்ணு உம்முடையது, என்னுடைய நாக்கு உம்முடையது, என்னுடைய காது உம்முடைய காது, என்னுடைய உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாம் ஆண்டவருடையது. நம்ம ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய ஆலயம் ஷாபாரா தீலூருகாதிக்கலாரா, நமக்கு சொந்தமில்லைன்னு சொல்கின்றார். நான் விலை கொடுத்து பரிசுத்த ரத்தம் சித்தி விலை மதிக்கப்படாத ரத்தத்தினால் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால உங்க உடல்ல என்னை மகிமைப்படுத்துங்க. உங்க உடல்ல உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஷாபாரதி மாரதுலுருகாதிக்கலாரா. நன்றி ஆண்டவர். அப்படியே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் உமக்கு தான் சொந்தம். என்னுடைய விருப்பப்படி நான் நடக்கக்கூடாது, என்னுடைய விருப்பப்படி தீய வழியில செல்லக்கூடாது, என்னுடைய விருப்பப்படி உலக போக்கின்படி போகக்கூடாது, ஒழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, மனித தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையுமாக உருவாக்கினார். இத்தகைய குடும்பம் உருவாக காரணர் தந்தையாம் கடவுள். குடும்பத்தை குடும்பமாக உருவாக்குனது தந்தையாம் கடவுள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம் யாராவது வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு
காரணமாய் இருப்பவர் தந்தை. வாசிக்கா சார். வேண்டாம், இனியும் சொல்லும்போது வாசிங்க. இப்போ காரணமாக இருப்பவர் தந்தையாம் கடவுள். குடும்பத்திலிருந்து தான் திருத்தந்தை உருவாகிறார். குடும்பத்திலிருந்து தான் கர்தினால், ஆயர், குருக்கள், கன்னியர்கள் உருவாகிறார்கள். குடும்பத்திலிருந்து தான் நாட்டுத் தலைவர்கள், கலெக்டர், டாக்டர் உருவாகிறார்கள். அதே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் புனிதர்கள். அதே குடும்பத்திலிருந்து வருகின்றவர்கள் தான் நல்ல புனித வாழ்க்கை வாழ்ந்து புனிதர்களாக மாறினவர்கள். குடும்ப வாழ்க்கை முக்கியமானது. ஜெபிக்கின்ற குடும்பம்தான் இன்பமாக வாழ முடியும். ஜெபிக்கணும். குடும்பத்தில் ஜெப ஒலி கேட்கணும். ஒன்றில் கூடி இருந்து ஜெபிக்கணும். சமைக்கின்ற நேரத்தில் என்ன பண்ணணும், அதோட பாட்டை போட்டு கேட்டுட்டு அப்படியே சமையுங்க, அப்படியே வேலை பாருங்க. ஆண்டோட பிரசனத்தினால அந்த சுவரே ஆண்டோட பிரசனத்தினால நிரம்பணும். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு வேதாளம் வாழும் காடு. வேதாளம் என்றால் சாத்தான். சாத்தான் வாழ்கின்ற காடாக இருக்கும். சண்டை சச்சரவு, குடிவெறி, பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கொண்டு வருவான். அதனால ஆண்டவராகிய கடவுள் சொல்லுங்க, ஜெபியுங்கள். திருமண நாளில் கணவன் மனைவி உடன்படிக்கை செய்கிறார்கள், அப்படிதானா? என்ன உடன்படிக்கை? திருமண அன்னைக்கு கையை முடிச்சுன்னு என்ன உடன்படிக்கை எடுக்காங்க? யாராவது சொல்லுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமா இருந்து வாழ்நாளெல்லாம் உண்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆமா, வாழ்நாளெல்லாம் எல்லா நேரத்திலும், உடல் நலத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா நாளிலும் நான் பிரமாணிக்கமாயிருந்து மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மதிக்கவும்னா மிதிக்குதாங்க புரிஞ்சதுனால சிலவங்க என்ன பண்ணுதாங்க, ஒருத்தர் மிதிச்சு சண்டை போட்டு அப்படிதான் வருது. அப்படியே பிரிவினைகள், ஒரு சின்ன காரியத்துக்காகவும் பிரிஞ்சு போறாங்க. அப்ப அது சாத்தான்லேருந்து வர்றதுன்னு தெரியாம அப்படி நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகின்றது. குடும்பம் ஒரு புனித குடும்பம் ஒரு பரலோகம், குட்டி பரலோகம், குட்டி திருச்சபைன்னு தெரியாததுனால, ஜெப ஆவி இல்லாததுனால ஒருத்தர் வெறுப்பு சாத்தான் கொண்டு வரான். ஒருத்தர் உள்ளத்துக்கு கசப்பு, வெறுப்பு, காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருது சாத்தான். சாத்தானை துரத்து தெரியணும். இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போன்னு சொன்னா அது ஓடிப்போம். நீதிமொழி ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. நீதிமொழி 31வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. 31:29. திறமை வாய்ந்த பெண்களிலும் நீ சிறந்தவள் என்று கணவர் சொல்வான். திறமை வாய்ந்த பெண்களிலும் நீ சிறந்தவள் என்று கணவன் சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெண் நடந்து கொள்ளணும். ஆதாம் ஏவாளை பிரித்தது போல சாத்தான் கணவனையும் மனைவியையும் பிரிக்கின்றான். பாருங்க, ஆதாம் ஏவாளையும் சாத்தான் ஆண்டவர்கிட்ட பிரிச்செடுத்துட்டான். இதே போலதான் அதே சாத்தான் கணவனை மனைவி பிரிச்சு வச்சுருது. இதுக்கு நம்ம ஜெப ஆவி இல்லாததுனாலதான் அப்படியே அதை எதிர்த்து நிற்க தெரியல. அது பேசும்போது அதை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன், இயேசு ரத்தத்தை ஊத்துறேன்னு ஓடிப்போம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 8வது வசனம் கூறுகிறது, மென் காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். பாருங்க, இவ்வளவு நாளும் ஆண்டவருக்காக காத்திருப்பாங்க. ஒரு நண்பனை போல பேசுவார் ஆண்டவர். முகமுகமாக பேசினார். ஆண்டோட பிரசனத்துக்காக காத்திருப்பாங்க.
எப்படா ஆண்டவர் வருவன்ட்டு ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த ஆதாம் அந்த ஏவாள் பாம்பினால் அவர்கள் பீடிக்கப்பட்ட போது, சோதிக்கப்பட்ட போது, பாவத்தில் விழுந்த போது அங்கே பய உணர்ச்சிகள் ஏற்படுகின்றது. அந்த அன்பு, ஆண்டவரிடம் இருந்த அன்பு பிரிக்கப்படுகின்றது. சாத்தானால் முறியடிக்கப்படுகின்றார்கள், சாத்தானால் ஜெயம் எடுக்கின்றார்கள். எனவே சாத்தான் அவர்களை பயத்தை கொடுக்கின்றது, ஒளிந்து கொள்ளக்கூடிய அந்த பய உணர்ச்சிகளை கொடுக்கின்றது குடும்பத்துல. பாருங்க, ஒரு நாளைக்கு நான் வீட்டில் போயிருந்தேன் லீவுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா பூசை முடிஞ்சதும் ஒரு தாய் ஓடி வந்துட்டு, சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா, என் மகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தனியாக வச்சு, அந்த அம்மாட்ட சொன்னேன், இவ்வளோ தனியாக வச்சு பேசுதேன், அப்புறம் உங்களை கூப்பிடுதேன். அந்த பிள்ளைய தனியாக வச்சு பேசுதேன். இப்போ இவ என்ன சொல்லன்னா, என் கணவரு கூட ஒரு செகண்டும் கூட எனக்கு வாழ முடியாது சிஸ்டர், என் கணவரை கூட ஒரு செகண்ட் கூட என்னால் வாழ முடியாது. காரணம் என்னன்னா, திருமணமாகி 2 மாதம்தான் ஆகுது. திருமணமாகி 2 மாதம்தான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்ட நேரத்தில் ஒருத்தர் அன்பாக பேசுறது பேரா டிவியும் போட்டுட்டு தான் சாப்பிட்டுதாங்க. அவன் லைட்டாக குடிச்சிருக்கான். உடனே அவன் சொல்லியிருக்கான், அந்த ரிமோட்டை தான் நாம் போட்டது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிமோட்டை கொடுத்துருக்கா. அப்புறம் இவர் ரிமோட்டை எடுத்திருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒருத்தர் பேசி சிரித்து அப்படி சாப்பிட்டது போல டிவி, ஃபுல்லாக டிவி. இதே போல தான் பிள்ளைங்களுக்கும் சோறு ஊட்டும்போது டிவி. அதனால பாதிக்கப்படுகின்ற குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்ணனா, ரிமோட்டை அப்படியே தூக்கி வீசினது இவளுக்கு கோபம். உடனே என்ன பண்ணா, எழுந்திரிச்சு கட்டிலில் போய் படுத்துட்டா. படுத்ததும் அவனுக்கு நல்ல கோவம் வந்துச்சு. ஓங்கி வந்துட்டு லைட்டாக குடிச்சிருக்கிறதுனால ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் முதுகில். அப்படியே கந்து படுத்துருக்கா, முதுகில் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவளுக்கு கோவம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணான்னா, ஒருத்தர் பொறுமை இல்லை, ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. உடனே என்ன பண்ணான்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்கான். என்ன பண்ண, அவளுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ என்னன்னா, நான் போக மாட்டேன், இன்னொரு கூட எனக்கு வாழ முடியாது அப்படின்ட்டு அப்படியே பயங்கரமாக நிற்கா. நானும் சொல்லேன், நீ வாழ வேண்டாம், ஆனால் நான் சொல்லுறது ஒன்று நீ கேட்கணும். நீ அவனை கூட நானே வந்து பிரித்து வச்சுருவேன், அண்ணான்னு சொல்லுறது நீ கேட்கணும். சரின்னு சொன்னேன். பிரித்து வைக்கணும்னு சொன்னதுனால என்கிட்ட பேசினாலும் பேச மாட்டான். அப்போ நானே டைவர்ஸ் வாங்க தந்துடுவேன். நீ என்ன பண்ணுங்கன்னா, குற்றாலத்தில் அங்கே புதுவாழ்வில் ப்ரேயர் நடக்குது. நான் திண்டுக்கல்லேருந்து நான் அங்கே வருவேன். நீ என்ன பண்ண, அந்த ப்ரேயருக்கு வர்றேன். ப்ரேயர் முடிஞ்சதும் நான் உன் கூட வருவேன். நேரு போய் டைவர்ஸ் இதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன், சரியான்னு சொல்லிட்டான். சரியா பூசையே போக மாட்டேங்கன்னு அவங்க அம்மா சொல்லாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசை வர மாட்டேங்க, அங்கேருந்து வந்ததுலேருந்தே இப்படி சரியாக சாப்பிட மாட்டேங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசை போக மாட்டேங்க அப்படின்னு. இப்போ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டா. நான் லாஸ்ட் டேல தான் அங்கே போவேன் செய்து கொடுக்குறதுக்கு. அந்த 4 நாள் ப்ரேயர் பாருங்க, இந்த கடைசி ப்ரேயர், ஆராதனை ப்ரேயரு தேவனர் குணச்சு நான் தான் நடத்துது. இப்போ அந்த ப்ரேயரில் ஆண்டவர் அவளை தொட்டார், ஆவியில் நிரப்பினார். இப்போ நான் இந்த ப்ரேயர் முடிஞ்சதும் நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு அவளை கூப்பிட்டுதேன், வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுதேன். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை சிஸ்டர், ஒரு நிமிஷம் நான் சாட்சி சொல்லிட்டு வரேன் அப்படின்னுட்டு. அவள் மயக்க முடிச்சுட்டு என்ன சொல்லுதாள்னா, இப்படி நான் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க இடையில சண்டை வந்துடுச்சு, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார். அவன் கல்லானார் எனக்கு கணவன் தான், அவன் புல்லாக இருந்தார் எனக்கு புருஷன்தான்.
அவனையும் கொண்டு வருவேன். 2 பேருமே அபிஷேகத்துல நிரம்பி அபிஷேகத்துல ஜெயிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. அப்ப நான் என்ன சொல்றேன்னா விட்டு சொன்னேன், என்ன டைவர்ஸுக்கு போவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் ஆண்டவர் தொடுவார், அவன் மாறுவான்னு சொல்லிட்டு. சொல்ல இல்லை சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல கொண்டு வருவேன், ஆண்டவர் வரையும் தொடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வீட்டுக்கு போயிட்டேன். நான் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போவேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நேரே என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜெபத்தில் தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரோடு இணைக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவர் அல்ல, உங்கள் கணவர் அல்ல உங்கள்கிட்ட சண்டை போடுறது, உங்கள் மனைவி அல்ல உங்கள்கிட்ட எரிச்சல் படுறது, உங்கள் பிள்ளைங்க அல்ல. மாறாக அந்த பிள்ளைகள் வழியாக சாத்தான் நுழைகின்றான். இறந்தவங்க பேசுறது போல வரும், ஆனால் இறந்தவங்க கிடையாது. இறந்தவங்களை போல நடிப்பான் நடிப்புக்காரன். இறந்தவங்களை போல நடிச்சு என்ன பண்ணும், ஒருத்தட்ட வந்து பேசுவான். சாத்தாண்ட செயல்கள். இப்போ பார்த்தீங்களா, இதான் சாத்தாண்ட செயல்கள் தெரியணும். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தர் அன்பு செய்த குடும்பம் தான் ஒரு குட்டி திருச்சபையாக, ஒரு குட்டி பரலோகமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அப்போ சண்டை வருது, சாத்தான் கொண்டு வரதான் செய்வான். ஆனால் அதையும் தாண்டி வரணும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 19வது அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது, வீடும் சொத்தும் வழி வழியாக வரலாம், வீடும் சொத்தும் வழி வழியாக வரலாம், விவேகமுள்ள மனைவி ஆண்டவர் கொடுக்கும் கூட. பார்த்தீங்களா, விவேகத்தோடு நடக்கணும். பிள்ளைங்களை எப்படி கொண்டு போகலாம், கணவரை எப்படி கொண்டு போகலாம் ஆண்டவருக்குள்ள, அப்படியே விவேகமுள்ள மனைவி ஆண்டவர் கொடுக்கின்ற அதுதான் மேலான சொத்து. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 20வது அதிகாரம் 27 சொல்கிறது, ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்கள் உள்ளத்தில் இருப்பவையெல்லாம் ஆய்ந்தறியும். பாருங்க, எப்படி தேவனர்கண்ண பக்கத்துல அணையா விளக்கு இருக்கின்றதோ அதே போல ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி, நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆவியானவர் ஒரு விளக்கு, அது அவர்கள் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியக்கூடியது. ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வெற்றியுள்ள சந்தோஷமுள்ள குடும்பம் அந்த குடும்பம். பாருங்க, திருமணம் 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 அப்படின்னு சொல்கின்றோம். திருமணம் என்பது ஒரு அருள் சாதனம். ஆண்டவரால் ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்றார். அதான் திருமணம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது, நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவர் ஆகிறார். நான் இப்போ இருக்கின்ற ஆஸ்பத்திரியில் தொடக்கத்தில் ஒரு பொண்ணு, இந்து பொண்ணு, இதே ஊர்ல இருந்து ஒரு பையன் கிறிஸ்துவ பையன், அந்த பிள்ளை வேற ஒரு இந்த ஊரில் உள்ள ஒரு பையன் அந்த பிள்ளை லவ் பண்ணிருக்கான். அவங்க வீட்டில் விருப்பம் இல்லை, இவங்க வீட்டில் விருப்பம் இல்லை, ஆனால் கூட்டிகிட்டு வந்துடுறான் இவங்க வீட்டில். கடைசியில் என்கிட்ட வந்து கேட்டான், சிஸ்டர் இவ நேசியம் படிச்சிருக்கா, வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வேலை கொடுத்தேன். கொடுத்துட்டு ஒவ்வொன்றா இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தேன். கடைசியில் ஒரு ப்ரேயர் கூப்பிட்டு போனேன். அங்கேயே அவளை ஆண்டவர் தொட்டார், பரிசுத்தாவினால் நிரப்பினார். பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் பேரளவில் கிறிஸ்தவர், இவ நல்ல பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ ப்ரேயர் பண்ணோம், இவ ப்ரேயர் பண்ண அவன் கணவருக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஒரு நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார். பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை உள்ள கணவர், ஆனால் அவர் ஜெபிக்கல. இந்த இடத்துல வேலைக்கு வந்ததுனால அவங்க ஜெபாவில நிரப்பப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12வது அதிகாரம் 1-6 வசனம் கூறுகிறது, உங்களுள் எவரும்
கடவுளின் அருளை இழந்து விடாதிருக்க பார்த்து கொள்ளுங்கள். கடவுள் தந்த அருளை இழக்கக்கூடாது. கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன காரணம் உடனே பேசணும். பேசணும்னா எல்லாம் அப்படிதான். ஏதோ என்னை சில சமயத்துல எல்லாம் தப்பாவே பேசுவாங்க, தப்பான்னு செய்யாதது செய்தான்னு சொல்லிட்டுருவாங்க. அப்படி பிரச்சனையா இருக்கும். அந்த டைம்ல எனக்கு கவலையும் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்தை அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். அல்லது நமக்கு ஜெபிக்கவே முடியாது. சாத்தான் தான் அதை என்ன பண்ணுதான், கொண்டு விளைய செய்கின்றார். அதனால எப்பவுமே ஆண்டவர் சாத்தான் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சுடுவேன், திரும்ப பேசுவேன். ஒன்றும் இல்லாத போல, இப்போ அவங்க இல்லாதது போல சொன்னாலும் அது கொஞ்ச நேரத்துல அப்படி ஆயிடணும். இப்படி ஆகாததுனால சாத்தான் கசப்புகளையும் வெறுப்புகளையும் நச்சு வேர்களையும் கொண்டு வருவதனால் நிறைய டைவர்ஸ், குடும்பங்கள்ல போட்டி பொறாம, கசப்பு வெறுப்பு, பிரிவினை. இதனால பிள்ளைகளும் ரொம்ப வேதனைப்படக்கூடியதாக இருக்கு. ஒரு குழந்தைக்கு அம்மா வேணும், அப்பா வேணும். இப்போ கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருக்கும்போது பிள்ளைகளுக்கும் அது பிரச்சனையாக மாறுகின்றது. குடும்பம் சின்ன பின்னமாக மாறுறதுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காது. அதனாலதான் அப்படி ஆகுது. உங்களுள் யாரும் காமுகராகவும் ஏசாவை போல உலக ஆசை இராதபடி கவனமாக இருங்கள். பார்த்தீங்கன்னா, இனி ஒரு குடும்பத்துல அப்படிதான். வேற ஒரு ஊர்ல வேலை கான்வென்ட் மாறி போனப்ப அங்க பார்த்தீங்கன்னா, கணவர் வேற ஒரு லேடி, அது இவருக்கு டிரைவருக்கு ஒய்ஃப், டிரைவர் இறந்துட்டாரு. உடனே ஒய்ஃபு கூட தொடர்பு, அந்த டிரைவர் ஒய்ஃபு கூட தொடர்பு. நாளடைவில் இவனுக்கு சொந்த ஒய்ஃபுக்கு தெரிய வருது, அது தற்கொலை பண்ணி இறந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போய் அவங்க குடும்பத்தில் ஜெபிக்க வச்சு ப்ரேயருக்கு அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிரிஞ்சு போகக்கூடாது. பிரிவினை அவங்கவுங்க வீட்டுக்கு மாறி போனால் அது அப்படியே பிரிஞ்சு தான் போகும். கடைசியில் டைவர்ஸில் தான் நிற்கும். என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க ஆயாச்சு, குடும்பத்தில் தான் இருக்கணும். அந்த குடும்பம்தான் நல்ல ஒரு குடும்பமாக மாறும். கடைசியில் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் கீரி பாம்பு போல சண்டை போடுவாங்க. அப்புறம் இடையில போய் பேசி ப்ரேயர் பண்ணுவேன், நீ இடையில ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்ல சந்தோஷமா இருக்காங்க. 2 பேரும் ஒரு ப்ரேயருக்கு போனாங்க, சரியாயிட்டாங்க. இப்போ சந்தேகங்களும் கணவன் மனைவிக்கு இடையிலே சந்தேகங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஆண்டவரை தேடி போனாதான், சாத்தான் ஓட்டனா குடும்ப சமாதானம் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். இனி பாருங்க, 1 குழந்தை வளர்ப்பு. நீதிமொழி 19வது அதிகாரம் 18வது வசனம் கூறுகிறது, மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து, இல்லாவிடில் அவன் கெட்டொழிந்து போவதற்கு நீ காரணமாயிருப்பாய். குழந்தைங்களை அடிச்சு வளர்த்தணும், முறிச்சு வளர்த்தணும், பிள்ளைய அடிச்சு வளர்த்தணும். முன்னாடி எல்லாம் டீச்சர்ஸை கண்டு பயந்து படிப்பாங்க. இப்போ என்னன்னா, டீச்சர்ஸ் ஏதாவது செய்தோன்னா பிள்ளைங்க பெற்றோர்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் டீச்சரை பிடிச்சி விட்ருக்காங்க. அவங்க நீ பெத்த குழந்தை எப்படின்னு போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லி கேட்கலாம் அப்படியே விட்டுருவாங்க. இப்படிதான் நடக்குது. முன்னாடி அப்படி இல்லை, நல்லா அடி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. படிக்கலையா, கேட்கலையா, நல்லா அடி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால பிள்ளைய அடிச்சு தான் வளர்த்தணும். மூத்த ஆண்மகனை சாத்தான் கை வைக்காதபடி குடும்பத்தில் ஜெபம் தேவை. ஆபிரகாமின் மூத்த மகன் இஸ்மாயில், உன்னிடமிருந்து பெரிய இனம் உண்டாகும். அவன் எப்படி இருப்பான், நீ காட்டு கழுதை போல பலரையும் எதிர்ப்பாய். மூத்த பையன் இஸ்மாயில், நீ காட்டு கழுதை போல வாழ்வ, பலரையும் எதிர்ப்பாய். ஆதாம் மூத்த மகன் காயின், அவர் கொலைகாரனாக மாறினான்.
ஜெபிக்கணும் பிள்ளைங்களுக்காக. ஈசாக் மூத்த மகன் ஏசா உணவுக்காக தன் பிறப்புரிமையை இழந்தான். யாக்கோபின் மூத்த மகன் ரூபன் ஆசிக்கு பதிலாக நீரை போல் நிலையற்றவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வாங்கினான். மரியாளின் மூத்த மகன் இயேசு பிறந்ததும் பெரும் படையே அவரை கொல்ல நினைத்தது. பெரும் படையே அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமொழி 23 அதிகாரம் 22 கூறுகிறது, பெற்ற தாய்க்கு செவி கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது இழிவாக எண்ணாதே. தாயை நிறைய பேர் தாயும் தந்தை மதிக்கிறதே கிடையாது. அவங்கள மதிக்க நாளைக்கு எனக்கு என்னாகும்னு நினச்சி பார்க்கறது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்திலே பார்த்திங்கன்னா கஷ்டமாகவே இருக்கும். நானும் ஒரு நாள் முதுமை அடைவேன், நானும் ஒரு நாள் இந்த நிலையை அடைவேன் அப்படின்னு நினச்சிட்டு தாயை தந்தையை கவனிக்கணும். நான் இருக்க இடத்துல நன்மை கொடுக்க போவேன். ஒரு 10, 15, 20 பேருக்கிட்ட சில பேர் இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும். உண்மை சொல்ல எப்படி ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு வீட்டில் அந்த பாட்டிக்கு எந்திரிச்சு நடக்கவே முடியாது. காலையில் நன்மை கொண்டு போகும்போது பாவம் அது அங்கே என்ன பண்ணணும்னா அதில் எழுந்திரிச்சு போக முடியாது. வீட்டில் யாரும் இல்லாத ஒரு காட்டில் இருக்கு வீடு, அது தனியாக போட்டுட்டு போயிடுவாங்க. எப்போது ஒரு நேரம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு செய்வாங்க. ஆனால் கூட ஆள் இல்லை. பார்த்திங்கன்னா காலையில் போகும்போது அது வாங்க பாத்ரூம் போயிட்டு அதுக்கு மேலே உட்காந்து நடக்க முடியாது. அதில் ஒன்றுங்க இருந்துட்டு ஆண்டவர் என்னை எடுக்க மாட்டேங்காரே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எத்தனை பெற்றோர்கள், எத்தனை தாய் தந்தைகளை இப்படி கொடூரமான நிலையில் நான் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், நாம் பெற்றோர்களுக்கு முன்மாதிரி காட்டணும். அவர்கள் அன்பு செய்யணும், அன்பு செய்கின்ற குடும்பமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே. நீதிமொழி 23 அதிகாரம் 16, 15. பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே, பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள், நீ அடித்தால் அவர்களை பாதாளத்தில் போகாதபடி தப்பி வைக்கின்றாய். நீதிமொழி 22:6 சொல்கிறது, நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். நீதிமொழி 23:19 சொல்கிறது, பிள்ளாய் ஞானமுள்ளவனாயிரு, உன் மனத்தை நன்னறியில் செலுத்து. குடிகாரரோடும் பெருந்தீனி புலால் உணவு உண்பவரோடு சேராதே, இப்படி சேர்ந்தா கந்தையை உடுப்பாய். 2வது, வீட்டிலுள்ள ஊற்று மனைவி. வீட்டிலுள்ள நீரூற்று போல இருப்பாள் மனைவி. மலாக்கியா 2 அதிகாரம் 15, 16 சொல்கிறது, உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே. கடவுள் தான் உங்க 2 பேரையும் ஒன்றாக இணைத்தார். வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ. தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாக இருப்பானாக. மனமுறிவை வெறுக்கிறேன், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். இதுதான் ஆண்டவர் மலாக்கியில் ஆண்டவர் சொல்கின்றார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களாக ஆண்டவரோடு இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகின்றார். 3வது, பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். 2 தீமோத்தி பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். 2 தீமோத்தி 1 அதிகாரம் 5 கூறுகிறது, வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். தீமோத்திட்ட பவுல் சொல்கின்றார், வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். அது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? இத்தகைய நம்பிக்கை உன் பாட்டி லேயி, அவங்க பாட்டிகிட்ட இருந்துச்சு, உன் தாய் யூனிக்கு ஆகியோரிடம் விளங்கியது.
இப்போ பாட்டிகிட்ட இருந்துச்சு, அது அந்த பாட்டிக்கு அம்மா மகளுக்கு கிடச்சிச்சு. இப்போ பாருங்க, இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். தலைமுறை தலைமுறையா ஆண்டவர் பேரில் நம்பிக்கை. சிலர் உன் பாட்டி லேயிடம் இருந்துச்சு, அப்புறம் உன் தாய் யூனிக் அவளிடம் இருந்துச்சு. இப்போ அந்த தாய்க்கு மகனாகிய உன்னிடமும் திமோத்தேயுவாகிய உன்னிடமும் அந்த நம்பிக்கை, ஆண்டவரோடு உள்ள நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகின்றார். இப்போ நீங்கள் விட்டு செல்கின்ற அந்த நம்பிக்கை, நீங்கள் விட்டு செல்கின்ற பரலோக அபிஷேகத்தை உங்கள் குழந்தைங்க கிடக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அதுதான் சொத்து. நீங்கள் பிச்சைக்கார குடும்பங்களாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் குழந்தைங்களுக்கு அபிஷேகத்தை மட்டும் சம்பாதிச்சு வச்சா போதும், அந்த பிள்ளைங்க பணக்காரங்களாக இருந்துருவாங்க. ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்டேருந்து வரும். பெரிய சொத்து சம்பாதிச்சு சாபத்தை வாங்கி அப்புறம் அதுங்களுக்கு நோயிலையும் குழந்தை எல்லாமே அப்படி அப்படியே போய் அப்படியே பெரிய பிரச்சனைகளை வரும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எதிர்பார்ப்பது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், ஆண்டவரோடு நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். 4வது, விவிலியத்தை கற்றுக்கொண்டு உன் குழந்தைகளுக்கு. இணைச்சட்ட 4:10 சொல்கிறது, ஓரைப்பில் ஆண்டவர் மக்களை வர செய்து அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க செய்வேன். அவர்கள் தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர். அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பர். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கின்ற போது அனைத்து ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். இது எந்த பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்காங்களோ அவங்க பிள்ளைங்க பேர் பெற்றவர்களாக இருப்பாங்க. 5வது, வேலையை கற்றுக் கொடு பிள்ளைங்களுக்கு. படிக்குதுன்னு சொல்லிட்டு ஒழிச்சொழிச்சு வைப்பாங்க. அப்புறம் அது 10, 12 எல்லாம் முடிச்ச பிற்பாடு வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சின்னதுலே வேலையை கற்றுக்கொடு. சூசை வேலையை இயேசுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த சூசைப்ப வேலை செய்வதை இயேசுக்கு கற்றுக் கொடுத்தார். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 19வது வசனம் கூறுகிறது, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் நெற்றி வியர்வை நிறத்தில் விழ உழைத்து உண்பாய். உழைச்சு கண்டிப்பா உண்ணணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நீதிமொழி 22:13 சொல்கிறது, வெளியே சிங்கம் நிற்கிறது, வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறார் சோம்பேறியா இருக்கணும். வேலை செய்ய போனா இல்லை அங்கே எங்கள் தெருவில் சிங்கனுக்கு தான், அதனால் நான் வெளியில் இறங்கி போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். அதுதான் சோம்பேறியா பிள்ளைங்களை வளர்த்தக்கூடாது. 6வது, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், இளைஞர்களே முதியோர்களுக்கு பணிந்திருங்கள். செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். மற்றவரோடு பழகும் போது மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். எப்படி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். 7வது, கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ரோமேயர் 13வது அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது, ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவுமே இல்லை. இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அதனால டெய்லி ஜெபிக்கணும். அவங்களுக்கு நிறைய மந்திரவாதி, நிறைய தலைவர்கள் அதிகாரிகளை எல்லாம் மந்திரவாதி தான் நம்பியிருப்பாங்க. வெளியில போகணும்னாங்கியும் மந்திரவாதிட்ட கேட்பாங்க, என்ன செய்யணும்னாங்கியும் மந்திரவாதிட்ட கேட்பாங்க. அப்போ அது தீய ஆவி. அதனால தான் ஆண்டவர் சொல்கின்றார், அதிகாரிகளுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் ஜெபிங்க. பரிசுத்தாவின் தூண்டுதலால் ஏவப்பட்டு ஜெபிக்க சொல்கின்றார். 8வது, பிள்ளைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுக்கக்கூடாது. சீராக்கு 30வது அதிகாரம் 9-8-9 சொல்கிறது, பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது, கட்டுப்பாடில்லாத மகன் அடக்கமற்றவனாக மாறுகின்றான். உன் குழந்தைக்கு செல்லம் கொடு, அது உன்னை அச்சுறுத்தும். அதனுடன் விளையாடு, அது உன்னை வருத்தும்.
பிள்ளைங்களோட ரொம்ப விளையாடினாலும் அது என்ன பண்ணும், அவங்கள அதுக்கு பின்னாடி அது வருத்தத்தவே தருகின்றது. அதனால் பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இந்த பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரும்பொழுது அந்த பிள்ளைங்க நல்ல பரிசுத்த பிள்ளைங்களாக மாறும். இப்படி தான் நம்ம புனிதர்கள் எல்லாம் மாறினது. பெற்றோர்களால் அந்த பிள்ளைங்க புனிதர்களாக மாறினதுக்கு காரணம். 9வது, பிள்ளைகளிடம் பாடுபாகு வேண்டாம். தொடக்க நூல் 25வது அதிகாரம் 28வது வசனம். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தான். ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். பாருங்க, 2 பேரும் கணவன் மனைவியும் வாய்மொழி சொல்கின்றார்கள். பிள்ளைங்கள்கிட்ட அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பிள்ளைங்கள்கிட்ட அவங்க 2 பேருமே என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும். அதே சமயத்தில் ஆண்டவரை முதல்ல அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கணும். அந்த குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கும், ஒரு குட்டி பரலோகமாக மாறணும். அப்படியே முழங்கள் இருந்து ஜெயிப்போமா? ஆண்டவர் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். உங்க ஒவ்வொருடைய குடும்பமும்